திராவிட முன்னேற்ற கழகம் 6, 7 மாதத்துக்கு முன்னாடியே களத்தில் இறங்கிட்டாங்க. அவங்க வெற்றி கோட்டை நோக்கி பாதி தூரம் ஓடிட்டாங்க. ஒவ்வொரு மண்டல வாரியாக 234 தொகுதியிலையும் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பொறுப்பாளர்கள் போட்டாங்கள்ல, அவங்களுக்கு பாக்கெட் மணி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க போய் அங்கே பூத் கமிட்டி, பாக கமிட்டி எல்லாம் போட்டு வீடு வீடாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த லிஸ்ட்டு வச்சுக்கிட்டு, ஓட்டர் லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு போய் பணிகள் தொடங்கிருச்சு. இவர்களை கண்காணிக்க நாடாளுமன்ற வாரியாக ஒரு தொகுதிக்குழு, அதை தாண்டி மண்டல குழு, இவர்களெல்லாம் கண்காணித்து வெற்றிக்கு அழைத்து செல்வதற்காக ஒவ்வொரு அமைச்சர்களுக்குமே 10 தொகுதி 15 தொகுதி ஒதுக்கிட்டாங்க. ஏவாவேலு ஒரு 15 20 தொகுதி, இந்த பக்கம் கரூர் பக்கத்தில் செந்தில் பாலாஜிக்கு ஒரு 20 தொகுதி, தேனி திண்டுக்கல் மதுரையில் மூர்த்திக்கு, அந்த பக்கம் தங்கம் தென்னரசு சார், வெற்றியோடு வாருங்கள் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழக தலைமை இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் 1952 முதல் தேர்தலில் இருந்து இன்று நடைபெறுகிற இந்த தேர்தலுக்கு முன்னது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி ஒரு தேர்தல் பணியை நடத்தியதே இல்லை.